உணவுகளை பொரிச்ச பிறகு எண்ணெயை திரும்ப பயன்படுத்துறது பல வீடுகள்ல ரொம்பவே சாதாரணமான விஷயம். எண்ணெய் விற்கிற வேலைக்கு ஒரு முறை பயன்படுத்திட்டு திரும்பவும் பயன்படுத்த வேண்டாம், கீழே கொட்டிடுங்கன்னு சொன்னா அதிர்ச்சியா தான் இருக்கும். ரொம்ப நாளாவே இதை பத்தி பல்வேறு செய்திகள் வந்துகிட்டு இருந்தாலும் இப்போ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தெளிவான விளக்கத்தை கொடுத்து எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. திரும்ப திரும்ப எண்ணெயை சுட வைக்கும் போது அந்த எண்ணெயே நச்சு நிறைந்ததா மாறுதுன்னு சொல்றாங்க. அதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகி நாள்பட்ட நோய் தொற்றுகளை தீவிரமாக்கும். குறிப்பா இதய நோய் மற்றும் புற்றுநோய் உருவாக அதிக வாய்ப்பு இருப்பதா எச்சரித்திருக்காங்க. சரி, அப்படின்னா ஒரு முறை பயன்படுத்தின சமையல் எண்ணெயை திரும்ப பயன்படுத்தவே முடியாதான்னு நீங்க நினைக்கிறது தெரியுது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பொரிச்ச எண்ணெயை குழம்பு வைக்க பயன்படுத்திக்கோங்க, ஆனால் திரும்பவும் அதிக வெப்பநிலைக்கு கொண்டு போய் பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த எண்ணெயில் டிரான்ஸ்ஃபேட் அதிகமாகி இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காம். பயன்படுத்தின எண்ணெயை நீண்ட நாட்கள் கழித்து பயன்படுத்துறதும் தவறான வழிமுறை. 2 நாட்களுக்குள்ள அந்த எண்ணெயை சமைக்க பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா கீழே கொட்டிடுங்க. அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. வீட்டில் சரி, வெளியில் அப்படி பண்ணுவாங்களா? திரும்ப திரும்ப ஒரே எண்ணெயை பயன்படுத்தாதீங்கன்னு கடைகள்லையும் ஹோட்டல்கள்லையும் நம்ம போய் சொல்ல முடியுமா? அதனால் வெளியிடங்களில் பொரிச்ச உணவுகளை பார்த்தா முதலில் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நினச்சி பாருங்க. நாக்கில் எச்சி ஊறுறது தானாக நின்றுடும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க?